ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஸ்ஸஸ், அதாவது புதிர்கள் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 மாடல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் இருந்து கேள்விகள் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஒரே வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியமான மாடல். ஓகேங்களா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி வேணா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் அத பாத்துருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் இருக்க மீதி 6 மாடல் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ மாடல் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாடல் மாதிரி இருக்கும். பட் கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ரோச் பண்ற அந்த மெத்தட் வந்து ஒன்னே தான். ஓகேங்களா? சோ பாருங்க, கிளாசிபிகேஷன் டைப் கொஸ்டின்ஸ், கம்பேரிசன் டைப் கொஸ்டின்ஸ், சீக்வென்சியல் ஆர்டர் ஆஃப் திங்ஸ், செலக்ஷன் பேஸ்ட் ஆன் given condition, family based buses, jumbled problem. ஓகேங்களா? சோ இதுவே தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா வகைப்படுத்துதல், ஒப்பீடு வகை கேள்விகள், பொருட்களின் தொடர் வரிசை, கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்தல், குடும்பம் சார்ந்த புதிர்கள், குழப்பமான கணக்குகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் மாடல் 1க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு வீடியோ மொத்தமா 2 வீடியோ நீங்க பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். பட் அவங்க கொடுத்துருக்கிறத தெளிவா ஒவ்வொரு லைன் பை லைனா படிச்சு அதுக்கு உண்டான மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா டேபிள் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 6 மாடல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டேபிள் மேக் பண்ணணும். அந்த டேபிளை மட்டும் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த டேபிள்ல இருந்து நம்ம ஆன்சரை தூக்கி எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த டேபிள் தான் நம்ம வந்து மேக் பண்ணணும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் ரொம்ப டைமிங் எடுக்கக்கூடாது, சீக்கிரமா முடிக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த ரீசனிங் டாபிக் சீக்கிரமா முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் சொன்னதே தான், 6 மாடல் அப்படின்னு நிறைய மாடல் நினைக்க வேண்டாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வர கண்டென்ட் தான் வேற, பட் அந்த மெத்தடு நம்ம போற அந்த டேபிள் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ டேபிளில் நம்ம வந்து எதை எடுக்கணும், எதை வச்சு நம்ம போடணும், இதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கோங்க, தமிழ்லையும் படிச்சுக்கோங்க. ஸோ தமிழில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் படிக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. பட் தமிழ்ல தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ்ல படிச்சுட்டு ஒன்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். பி மற்றும் இ இருவரும் நாடகம் மற்றும் கணினி அறிவியலில் தேர்ந்தவர்கள். சோ கணினியே பாருங்க, இந்த இடத்துல 2 சுழினே தான் வரும், இது வராது இல்லையா? சோ அறிவியலில் தேர்ந்தவர்கள். ஏ மற்றும் பி இருவரும் கணினி அறிவியல் மற்றும் இயற்பியலில் தேர்ந்தவர்கள். ஏ, டி மற்றும் சி மூவரும் இயற்பியல் மற்றும் வரலாற்றில் தேர்ந்தவர்கள். சி மற்றும் ஏ இருவரும் இயற்பியல் மற்றும் கணிதத்தில் தேர்ந்தவர்கள். டி மற்றும் இ இருவரும் வரலாறு மற்றும் நாடகம் ஆகியவற்றில் தேர்ந்தவர். ஓகேங்களா? சோ அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, ஏ, பி, சி, டி, இ. ஓகேங்களா? சோ இ வரைக்கும் இருக்காங்க. மொத்தமா 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்க 5 பேர்னு கொடுக்கல, ஒரு சில கொஸ்டின் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுக்கல. சோ இங்க இருக்க லெட்டர்ஸ் வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். பாருங்க, ஏ, பி, சி, டி, அதுக்கப்புறம் இ. ஓகேங்களா? இதுவே தான் அடுத்தடுத்து மாறி வருது. மொத்தமா 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ 5 பேரு. சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, நாடகம், கணினி 1, 2, இயற்பியல் 3, வரலாறு 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணிதம் 5. ஓகேங்களா? சோ அப்போ 5 பேர் இருக்காங்க, 5 சப்ஜெக்ட் இருக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல போடணும். இருங்க, சின்னதாக்கிக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் பண்ணணும். சோ இவங்க இருக்கிற அந்த ஆர்டர்ல எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆளுங்களை எழுதிக்கலாம், அப்பதான் நமக்கு அதை வச்சு போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இல்லையா? ஏ, பி, சி, டி, இ. ஓகேங்களா? சோ 5 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும். பாருங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது?
நாடகம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணினி, அதுக்கப்புறம் இயற்பியல், அதுக்கப்புறம் வரலாறு, அதுக்கப்புறம் கணிதம். இந்த 5 சப்ஜெக்ட் இருந்தது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அதுல திறமையானவங்களா இருந்தாங்கன்னா டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பி மற்றும் இ இருவரும் நாடகம், கணினி அறிவியல் ரெண்டு ஒண்ணுதான். அதாவது கணினிங்கிறத தான் கணினி அறிவியல்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ பி மற்றும் இ நாடகத்திலையும் கணினி அந்த சப்ஜெக்ட்லயும் அவங்க வந்து தேர்ந்தவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? சோ பி எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஓகேங்களா? சோ பி நாடகத்திலையும் கணினி இருக்கு இல்லையா, இதுலயும் தேர்ந்தவர். அடுத்து ஈயும் நாடகத்திலையும் கணினியிலையும் தேர்ந்தவர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஏ மற்றும் பி இருவரும் கணினி மற்றும் இயற்பியலில் தேர்ந்தவர்கள். ஏ பி. ஓகேங்களா? சோ ஏ பாத்தீங்க அப்படின்னா கணினி இயற்பியல்ல தேர்ந்தவர், பி பாத்தீங்க அப்படின்னா கணினி இயற்பியல். ஆனா ஆல்ரெடி நம்ம கணினி டிக் அடிச்சிட்டோம், அதனால இன்னொரு டைம் அடிக்கலாம் வேணாம். ஓகேங்களா? சோ இயற்பியல், கணினி இயற்பியல் ரெண்டும். அடுத்து 3வது பாயிண்ட், ஏடிசி மற்றும் ஏடி மற்றும் சி மூவரும் இயற்பியல் மற்றும் வரலாறு. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ பாத்தீங்கன்னா இயற்பியல், ஆல்ரெடி நம்ம டிக் அடிச்சாச்சு. அடுத்து வரலாறு. அடுத்து டி. டி பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம என்ன டிக் அடிக்கல. பாருங்க, டிக்கு இயற்பியலும் அதுக்கப்புறம் இயற்பியல் இங்க இருக்கு, வரலாறு. ஓகேங்களா? ரெண்டுமே டிக் அடிக்கணும். அடுத்து சி. சி எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. சி பாத்தீங்க அப்படின்னா இயற்பியல், வரலாறு. சோ இதுல திறமையானவர். அடுத்து சி மற்றும் ஏ இருவரும் இயற்பியல் மற்றும் கணிதம். சி பாருங்க, இயற்பியல் ஆல்ரெடி நம்ம டிக் அடிச்சாச்சு, கணிதத்துல மட்டும் டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏ பாத்தீங்க அப்படின்னா ஏ இயற்பியல் டிக் அடிச்சாச்சு, சோ கணிதத்துல மட்டும் டிக் அடிச்சுக்கலாம். அடுத்து டி மற்றும் இ இருவரும் வரலாறு மற்றும் நாடகம். டி எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஓகேங்களா? சோ டி பாத்தீங்க அப்படின்னா வரலாறு ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு, வரலாறு நாடகம், அப்ப நாடகத்தையும் நம்ம டிக் அடிச்சுக்கலாம். இ பாத்தீங்க அப்படின்னா வரலாறு நாடகம் ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிக் அடிச்சாச்சா, இப்ப மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி டேஷ் போட்டுக்கோங்க, போடாம விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல டேஷ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு டேபிள் மேக் பண்ணியாச்சு. இந்த டேபிள்ல இருந்து தான் கேள்வி வரும். தெளிவா கவனிச்சுக்கணும், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாவே தெளிவா கவனிச்சு போடுங்க, போக போக ஸ்பீட் வந்துடும். ஓகேங்களா? சோ ஆனா எந்த ஒரு பாயிண்டையுமே விட்டுறக்கூடாது. அவங்க வந்து பாயிண்டா கொடுத்துருந்தாலும் சரி, இல்ல பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாலுமே எந்த ஒரு வார்த்தையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டேபிள் பட்டாச்சா, இப்ப கேள்வி பார்க்கலாம். பாருங்க, இயற்பியல், வரலாறு மற்றும் நாடகம் மூன்றிலும் தேர்ந்தவர்கள். இயற்பியல், வரலாறு, நாடகம். இங்க பார்க்கணும். பாருங்க, இயற்பியல், வரலாறு, நாடகம். சோ மூணுலயுமே டிக் அடிச்சிருக்க மாதிரி ஆளுங்களை எடுக்கணும். பாருங்க, இயற்பியல் இருக்கு, வரலாறு இருக்கு, ஆனா நாடகம் இல்லை, அப்ப ஏ கிடையாது. அடுத்து பாருங்க, இயற்பியல் இருக்கு, நாடகம் இருக்கு, வரலாறு கிடையாது, அப்ப இதுவும் எடுக்க முடியாது. அடுத்து பாருங்க, இதுல நாடகம் கிடையாது. அடுத்து இது டி பாத்தீங்க அப்படின்னா நாடகம் இருக்கு, இயற்பியல் இருக்கு, வரலாறு இருக்கு, அப்ப மூணுமே டிக் ஆயிருக்கா. சோ அப்ப டி தான். ஓகேங்களா? சோ டி இருக்காரு. வேற யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். பாருங்க, நாடகம் இருக்கு, இயற்பியல் இல்ல, வரலாறு இருக்கு. சோ மூணுலயுமே வேணும் அப்படிங்கறதால யார் மட்டும்தான் இருக்கா, டி மட்டும்தான் இருக்காரு. சோ அந்த மூணையுமே டிக் அடிச்சது யாரு, டி தான். அப்போ ஆப்ஷன் சி, டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, யார் இயற்பியல், வரலாறு மற்றும் கணிதத்தில் தேர்ந்தவர், ஆனால் கணினி அறிவியலில் தேர்ந்தவர் அல்ல. ஓகேங்களா? சோ இயற்பியல், வரலாறு, கணிதம். ஓகேங்களா? பாருங்க, சோ இயற்பியல், வரலாறு, கணிதம் இந்த மூணுலயுமே டிக் ஆயிருக்கணும், ஆனா கணினியில டிக் ஆயிருக்க கூடாது. பாருங்க, ஆனா இதுல 4மே டிக் ஆயிருக்கு. அடுத்து வரலாறு, கணிதமே வரல. இதுல இது 3 டிக் ஆயிருக்கு, கணினி வரல. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, சி தான். அடுத்து பாத்தீங்கன்னா கணிதம் உங்களுக்கு 2 பேத்துக்குமே இல்ல. சோ என்ன அவங்க கேள்வி கேட்டாங்க, இயற்பியல், வரலாறு, கணிதம் இந்த மூணையுமே தேர்ந்தவரா இருக்கணும், கணினியில இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, சி தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்க, கணினி அறிவியல், வரலாறு மற்றும் நாடகத்தில் தேர்ந்தவர் யார். ஓகேங்களா? சோ வரலாறு, நாடகம், கணினி. பாருங்க, வரலாறு இங்க இருக்கு,
கணினி இங்க இருக்கு, நாடகம் இங்க இருக்கு. சோ இந்த 2 பிளஸ் வரலாறு, இதுல வரலாறு வரல இல்லையா, இதுல நாடகம் இல்ல, இதுல 2மே இல்ல, இதுல கணினி இல்ல. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யார் வர்றா பாருங்க, நாடகம், கணினி, வரலாறு, இந்த 3லையுமே தேர்ந்தவர் யாரு, ஈ தேர்ந்திருக்காரு. ஓகேங்களா. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஈ. அடுத்த கேள்வி, வரலாறு, இயற்பியல், கணினி அறிவியல் மற்றும் கணிதத்தில் தேர்ந்தவர். ஓகேங்களா. அப்ப வரலாறு, இயற்பியல், கணினி, கணிதம் இந்த 4லையுமே பார்க்கலாமா. பாருங்க, வரலாறு, கணிதம், இயற்பியல், கணினி இந்த 4லையுமே வர்ற மாதிரி, இது கணினி, இயற்பியல், வரலாறு, அதுக்கப்புறம் கணிதம் இந்த 4லையுமே வர்ற மாதிரி யார் வந்திருக்கா, ஏ தான் வந்திருக்காரு. பாருங்க, ஏக்கு தான் இந்த 4 டிக்கா இருக்கு, நாடகம் டிக்கால. மீதி எல்லாத்துக்குமே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு இல்லையா, 4மே வரல. அப்போ யாருதான், ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். சோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஏ. ஓகேங்களா. சோ நாம பண்ண வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவா படிச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு டேபிள் காலம் மேக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிக் அடிக்கிற மாதிரி வரும், வேற மாதிரியும் வரும். நான் அது என்ன அப்படிங்கிறது அடுத்த சம்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வரும், இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. சும்மா டிக் அடிச்சு டேஷ் போடுறது மட்டும்தான், அதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். அடுத்தடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடா வரும். ஓகேங்களா. சோ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நீங்க பண்ண வேண்டியது அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு டேபிள் போடணும். ஓகேங்களா. சோ டேபிள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா அந்த டேபிளை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்க, சோ இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க, இயற்பியல், நாடகம், கணினி, இயற்பியல், நாடகம், கணினி இந்த 3லையுமே தேர்ந்தவர்கள் பார்க்கலாமா. இயற்பியல், நாடகம், கணினி இந்த 3லையும் டிக்கா இருக்க மாதிரி யார் இருக்கா பாருங்க, பி மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா 3லையுமே அவர் மட்டும்தான் டிக்கா இருக்காரு, மீதி எல்லாமே 1ஓ 2ஓ போயிருக்கு. அப்ப என்ன ஆன்சர், அதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பி. இயற்பியல், நாடகம், கணினி 3லையுமே தேர்ந்தவர் பி. சோ அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ கேள்வி பாருங்க, கீழே உள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஒரு பள்ளியில் ABCDE மற்றும் F என 6 நபர்கள் இருந்தனர். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு கட்டாய பாடத்தையும் மற்றொரு விருப்ப பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பார். Dயின் விருப்ப பாடம் வரலாறு, மற்ற 3 ஆசிரியர்களுக்கு அது கட்டாய பாடம். E மற்றும் F இருவருக்கும் இயற்பியல் ஒரு பாடம். Fஇன் கட்டாய பாடம் கணிதம். அதே நேரத்தில் C மற்றும் E இருவருக்கும் அது விருப்ப பாடம் ஆகும். Aயின் பாடங்கள் வரலாறு மற்றும் ஆங்கிலம். ஆனால் அவை Dயின் கட்டாய மற்றும் விருப்ப பாடங்களின் தலைகீழ் வரிசையாகும். அவர்களின் ஒருவரின் விருப்ப பாடம் வேதியியல். பள்ளியில் உள்ள ஒரே பெண் ஆசிரியரின் கட்டாய பாடம் ஆங்கிலம். ஓகேங்களா. சோ தெளிவா பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாயிண்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா. சோ இதுல பாத்தீங்கன்னா பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அந்த பேராகிராஃப்ல இருக்க ஒவ்வொரு லைனையுமே தெளிவா படிச்சு அவங்க சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டேபிள் மேக் பண்ணணும். ஓகேங்களா. சோ டேபிள் மேக் பண்ணும்போது எதை வச்சு மேக் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. சோ ஒரு சில இடத்துல நம்ம இந்த நபர்கள் வச்சே பண்ணிடலாம், ஒரு சில இடத்துல வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதை பொறுத்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கேள்வி படிச்சாலே உங்களுக்கு அது தெளிவா புரியும், எதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறது தெளிவா புரியும். ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் பர்த் இருக்கு இல்லையா, அப்பர் பர்த், லோயர் பர்த், அந்த இதை வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வச்சு போடணும். ஓகேங்களா. இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியை வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனில எத்தனை ஆட்கள் அந்த மாதிரி இருக்கும், அப்ப கம்பெனியை வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி கேள்விகள் நீங்க படிச்சாலே அது புரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களை வச்சுதான் இந்த விருப்ப பாடம் கட்டாய பாடம் போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன படிக்கணும், இந்த ஆசிரியர்களை வச்சுதான் போடணும். சோ எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. பாருங்க, ABCDEF. ஓகேங்களா. சோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், கட்டாய பாடத்துக்கு ஒரு காலமும் அதுக்கப்புறம் விருப்ப பாடத்துக்கு ஒரு காலமும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க,
ஒரு பள்ளியில் ABCDE மற்றும் F என 6 நபர்கள் இருந்தனர். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணியாச்சு. இதுல ஆனா பெண்ணான்லாம் எதுவுமே சொல்லல, 6 நபர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு கட்டாய பாடத்தையும் மற்றொரு விருப்ப பாடத்தையும் சொல்லி கொடுப்பார். அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 காலமா பிரிச்சு ஒன்னு கட்டாய பாடம்னு ஒன்னு விருப்ப பாடம்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? ஓகே. அடுத்து டியின் விருப்ப பாடம் வரலாறு. இதுதான் இங்க நம்ம ஃபில் பண்ணணும். பாருங்க, டியோட விருப்ப பாடம் வரலாறு. சோ டிக்கு நேரா வரலாறுன்னு போட்டுக்கோங்க. விருப்ப பாடம் சொல்லியிருக்காங்க, அப்ப நம்ம அதை எழுதிக்கணும். அடுத்து மற்ற 3 ஆசிரியர்களுக்கு அது கட்டாய பாடம். சோ இது நமக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கணும், இதை அப்படியே சைடா நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னும் 3 பேருக்கு வரலாறு அப்படிங்கிறது கட்டாய பாடமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிக்கு தான் அது விருப்ப பாடம், வேற 3 பேர்த்துக்கு அது கட்டாய பாடம். அது யாருன்னு நமக்கு தெரியாது, பின்னாடி வரும்போது நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இ மற்றும் எஃப் இருவருக்கும் இயற்பியல் ஒரு பாடம். ஓகேங்களா? ஸோ 2 பேர்த்துக்கும் இயற்பியல் ஒரு பாடம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா என்ன பாடம்னு சொல்லல, கட்டாய பாடமா விருப்ப பாடமானு சொல்லல. அடுத்த லைன்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, எஃப்பின் கட்டாய பாடம் கணிதம். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப்க்கு கட்டாய பாடம் பாத்தீங்க அப்படின்னா, கட்டாய பாடம் இதுதான் இல்லையா? ஸோ கட்டாய பாடம் கணிதம், இது சொல்லிட்டாங்களா? அடுத்து பாருங்க, இப்ப இதுக்கு முன்னாடி லைனை பாருங்க, இ மற்றும் எஃப் இருவருக்கும் இயற்பியல் ஒரு பாடம். அப்போ எஃப்க்கு கட்டாய பாடம் கணிதம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இயற்பியல் ஒரு பாடம்னு சொல்லியிருக்கிறதால அந்த இயற்பியலை நம்ம என்ன வச்சுக்கலாம், விருப்ப பாடம் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கட்டாய பாடம் அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பாடம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்ம விருப்ப பாடமா எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமே 2 தான் இல்லையா, கட்டாய பாடம் 1, விருப்ப பாடம் 1. அப்ப கணிதம் இயற்பியல் எடுத்தாச்சு. பட் ஈக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்டாய இயற்பியல் இருக்குன்னு தெரியும், பட் கட்டாய பாடமா இல்ல வந்து விருப்ப பாடமானு தெரியாது. அதை அப்புறமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இயற்பியல் ஈக்கு இருக்கு, அது என்னன்னு தெரியாது, கட்டாயமா விருப்பமானு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க, அப்புறமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அதே நேரத்தில் சி மற்றும் இ இருவருக்கும் அது விருப்ப பாடம் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, சோ அதே நேரத்தில் சி மற்றும் இ இருவருக்கும் அது விருப்ப பாடம் ஆகும். அதாவது கணிதத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ கணிதம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்பின் கட்டாய பாடம்னு சொல்லி அடுத்த லைன்ல சொன்னதால இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சி மற்றும் இ இருவருக்கும் அது விருப்ப பாடம். பாருங்க, சி எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. சியோட விருப்ப பாடம் கணிதம், அதே மாதிரி ஈயோட விருப்ப பாடம் இல்லையா, சிஇ. சோ ஈயோட விருப்ப பாடம் கணிதம். புரியுதுங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இயற்பியல் நம்ம ஒண்ணு எடுத்தோம் இல்லையா, ஈக்கு ஒரு பாடம் இயற்பியல் இருக்குன்னு எடுத்தோம், அதோட விருப்ப பாடம் கணிதம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப கட்டாய பாடம் தான் இயற்பியல். புரியுதுங்களா? அப்போ எஃப்க்கு அது வந்து விருப்ப பாடம் இயற்பியல், ஈக்கு கட்டாய பாடம் இயற்பியல். ஓகேங்களா? சோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் எடுக்கல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏயின் பாடங்கள் வரலாறு மற்றும் ஆங்கிலம். அப்போ ஏக்கு வரலாறும் இருக்கு ஆங்கிலமும் இருக்கு. ஆனா எது கட்டாய பாடம் எது வந்து விருப்ப பாடம்னு தெரியல. அடுத்து பார்க்கலாமா? ஆனால் அவை டியின் கட்டாய மற்றும் விருப்ப பாடங்களின் தலைகீழ் வரிசையாகும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, டிக்கு கட்டாய பாடமா இருக்கிறது ஏக்கு வந்து விருப்ப பாடம், டிக்கு விருப்ப பாடமா இருக்கிறது ஏக்கு கட்டாய பாடம். புரியுதுங்களா? அப்போ டி எங்க இருக்காரு, இங்க இருக்காரு இல்லையா? ஓகே, இங்க டி இருக்காரு இல்லையா? சோ டி பாருங்க, வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ வரலாறு அப்படிங்கிறது இவருக்கு விருப்ப பாடம் அப்படின்னா ஏக்கு என்னவா இருக்கும், கட்டாய பாடமா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப வரலாறு வந்துருச்சு. இன்னும் ஒரு ஆங்கிலம் இருக்கு இல்லையா? சோ அப்ப வரலாறு ஆங்கிலம் 2 இருக்கிறதால ஆல்ரெடி வரலாறு கட்டாய பாடம்னு எடுத்ததால ஆங்கிலம் என்னவா தான் இருக்கும், விருப்ப பாடமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இவருக்கு விருப்ப பாடம்னா டிக்கு என்னது, அது கட்டாய பாடம். ஏன்னா அவங்கதான் தலைகீழ் வரிசைன்னு சொல்லிட்டாங்களே. ஓகேங்களா? சோ அப்போ வரலாறு ஆங்கிலம் ஏ,
டி பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வரலாறு. சோ இதையும் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து அவர்களில் ஒருவரின் விருப்ப பாடம் வேதியியல். ஓகேங்களா? சோ இதுல ஒருத்தவங்களோட விருப்ப பாடம் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, ஆல்ரெடி ஏ ஃபில் ஆயிடுச்சு, பி ஃபில் ஆயிடுச்சு, சாரி சி ஃபில் ஆயிடுச்சு, டி இ எஃப் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. எது மட்டும் ஃபில் ஆகல? பி மட்டும் ஃபில் ஆகல. அப்போ பிக்கான விருப்ப பாடம் என்னது? வேதியியல். ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிட்டோம். ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க பேலன்ஸ் நிக்கிறதால அவங்களுக்கு நம்ம வேதியியல் போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பள்ளியில் உள்ள ஒரே பெண் ஆசிரியரின் கட்டாய பாடம் ஆங்கிலம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க, கட்டாய பாடம் 2 பேலன்ஸ் நிக்குது இல்லையா? பிக்கும் நிக்குது, சிக்கும் நிக்குது, மீதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா? 3 பேருக்கு வரலாறு பாடம் கட்டாய பாடம். ஆல்ரெடி ஏக்கு கட்டாய பாடமா வரலாறு வந்துருச்சு. வேற ஏதாவது வரலாறு வந்திருக்கா? வரல. அப்போ இந்த 2 பேருக்குமே வரலாறு அப்படிங்கிறது தான் கட்டாய பாடம். ஓகேங்களா? அப்ப 3 பேருக்கு பாருங்க, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 1 2 3 பேத்துக்கு வரலாறு கட்டாய பாடம். புரியுதுங்களா? அப்போ ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த A to Fல இருக்க அந்த கட்டாய பாடமும் ஃபில் பண்ணியாச்சு, விருப்ப பாடமும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பாருங்க, பள்ளியில் உள்ள ஒரே பெண் ஆசிரியரின் கட்டாய பாடம் ஆங்கிலம். அப்ப கட்டாய பாடம் ஆங்கிலம் வர்றதுதான் பெண் ஆசிரியர். யாருக்கு வருது? இங்க பாருங்க, டிக்கு தான் வருது, வேற யாருக்குமே வரல. அப்ப டி அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு? பெண் ஆசிரியர். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன கடைசி ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நம்ம நோட் பண்ணியாச்சு இல்லையா? சோ இந்த இடத்துல டேபிளும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு போகணும். போலாமா? பாருங்க, சியின் கட்டாய பாடம் எது? சி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. சியோட கட்டாய பாடம் எது? வரலாறு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? வரலாறுனா என்ன? ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து குழுவில் உள்ள பெண் ஆசிரியர் யார்? இப்பதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? பெண் ஆசிரியர் யாரு? டி. ஏன்னா ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ, டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த டேபிள் ஃபில் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர ஈஸியா கொஸ்டினுக்கு ஆன்சர் தூக்கி போட்டுடலாம். பட் டேபிள் வந்து கரெக்டா ஃபில் பண்ணணும். அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கீழே உள்ளவர்களில் எஃப்ஐ போல் அதே விருப்ப பாடம் மற்றும் கட்டாய பாடம் கொண்டவர் யார்? ஃபர்ஸ்ட் எஃப்க்கு என்ன விருப்ப பாடம் கட்டாய பாடம்னு பாருங்க. எஃப்க்கு கணிதம் வந்து கட்டாய பாடம், விருப்ப பாடம் இயற்பியல். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல வேற யாருக்குமே கணிதம் விருப்ப பாடமா கிடையாது இல்லையா? இயற்பியலும் இங்க பாத்தீங்கன்னா சரி, கட்டாய பாடமா கணிதம் கிடையாது, விருப்ப பாடமா வேற யாருக்குமே இயற்பியலும் கிடையாது. ஏன்னா மாறிதான் வந்திருக்கு இல்லையா? சோ அப்போ இதே ஆர்டர்ல இருக்க மாதிரி யாருமே கிடையாது. சோ ஆன்சர்ல பாருங்க, none of these. ஓகேங்களா? வேற எதையுமே நீங்க பார்க்க வேணாம். ஏன்னா அதே விருப்ப பாடம் அதே கட்டாய பாடம்னு சொன்னதால எஃப்க்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்கணும். அந்த மாதிரி அங்க கிடையாது. சோ none of these, யாருமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து கட்டாயம் மற்றும் விருப்ப பாடங்களை புறக்கணித்தால் கீழே உள்ளவர்களுள் யார் எஃப்பின் அதே இரு பாடங்களை கொண்டுள்ளார்? ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த கட்டாய பாட விருப்ப பாடத்தை எல்லாம் விடுங்க. மொத்தமா என்ன சப்ஜெக்ட்? 2 சப்ஜெக்ட், மேத்ஸ், பிசிக்ஸ். ஓகேங்களா? சோ அந்த 2ஐயும் வச்சிருக்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இயற்பியல், கணிதம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம கட்டாய பாட விருப்ப பாடம் எல்லாம் பார்க்க வேணாம். மொத்தமா எத்தனை சப்ஜெக்ட்? 2 சப்ஜெக்ட், பிசிக்ஸும் மேத்ஸும் இருக்க மாதிரி ஆளுங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா போதும். யார் இருக்கா? இ இருக்காரு. ஓகேங்களா? சோ அதுக்கான ஆன்சர் இ. அடுத்த கேள்வி பாருங்க, கீழே உள்ளவற்றுள் எந்த குழு வரலாற்று பாடத்தை கட்டாய பாடமாக கொண்டுள்ளது? ஓகேங்களா? சோ வரலாற்று பாடத்தை கட்டாயமாக கொண்டுள்ள குரூப் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வரலாற்று பாடம் யார் யாருக்கு கட்டாயமா இருக்கு? ஏ, பி, சி இந்த 3 பேத்துக்கு தான் கட்டாய பாடம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அங்க வந்துக்கலாம். பாருங்க, ஏ, பி, சி இந்த 3 பேத்துக்கு தான் கட்டாய பாடமா வரலாறு இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல என்ன இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி, ஏ, பி, சி. இதுவே மாத்தி கூட கொடுப்பாங்க. சிபிஏன்னு கொடுக்கலாம், இல்ல பிஎஸ்சின்னு கொடுக்கலாம், இல்ல பிசிஏன்னு கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். நமக்கு தேவை என்ன? அந்த 3 பேத்துக்கு இருக்கா இல்லையான்னு தான். இதே ஆர்டர்ல வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? குழுன்னு சொன்னதால எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம், பட் அந்த 3 பேர் இருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓகேங்களா? சோ இந்த
இது ஃபுல்லாவே அந்த 6 மாடலுமே ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி போடக்கூடியதா. ஓகேங்களா? ஸோ என்ன அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருந்தாலுமே தெளிவா கவனிச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த டேபிள் மேக் பண்ணிடணும். அந்த டேபிள் மட்டும் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம தூக்கி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஸோ இது பாருங்க, கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஆனா என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்து எழுதுனா மட்டும் போதும், பட் தெளிவா கவனிச்சு போடணும். ஓகேங்களா? ஓகே, பாருங்க, கீழே உள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ABCDEFG மற்றும் H ஆகியோர் XY மற்றும் Z ஆகிய நிறுவனங்களில் வேலை செய்கின்றனர். வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரியும் 2 பெண்கள் உள்ளனர். அவர்களின் சிறப்பும் வேறுபட்டது. அவர்களில் இருவர் நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், மற்றொரு இருவர் மனிதவளத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், இருவர் சந்தைப்படுத்துதலில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், ஒருவர் பொறியாளர் மற்றும் அவர்களில் ஒருவர் கணினியில் நிபுணத்துவம் பெற்றவர். DX நிறுவனத்தில் பணிபுரியும் மனிதவளத்தில் நிபுணராக உள்ளார். அவள் நண்பன் G ஒரு நிதி நிபுணராக சிறந்தவர் மற்றும் அவர் நிறுவனம் Z-இல் வேலை செய்கிறார். H என்பவர் மனிதவளத்தில் சிறந்தவர், அவர் சந்தைப்படுத்துதலில் சிறந்தவரான B-யுடன் வேலை பார்க்கிறார். ஆனால் அவர் நிறுவனம் Y-இல் வேலை செய்யவில்லை. ஒரே சிறப்பு கொண்ட இருவர் ஒன்றாக வேலை செய்யவில்லை. சந்தைப்படுத்துதலில் சிறந்தவரான F நிறுவனம் Y-இல் வேலை செய்கிறார் மற்றும் அவரது நண்பர் நிதித்துறையில் சிறந்தவர், நிறுவனம் X-இல் வேலை பார்க்கிறார். அவருடன் சிறப்பு தன்மை கொண்டவர் ஒருவர் மட்டுமே உள்ளார். எந்த நிறுவனத்திலும் 3 நபர்களுக்கு மேல் வேலை செய்யவில்லை. C ஒரு பொறியாளர் மற்றும் அவரது சகோதரி Z நிறுவனத்தில் பணிபுரிகிறார். எந்த ஒரு பெண்ணும் பொறியாளர் அல்லது கணினியில் சிறந்தவர் இல்லை. மொத்தமா பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ படிச்சு முடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆயிரும். என்ன பண்ணணும், கொஞ்சம் வேகமா பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம், ஒவ்வொரு லைனா படிக்கலாம். பாருங்க, ABCDEFGHன்னு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ 8 பேர் இருக்காங்க, 3 கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? சோ 3 நிறுவனம் இருக்கு. டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா எதை வச்சு எது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதனாலதான் இப்ப நான் எழுதுறேன். பாருங்க, 8 பேர் இருக்காங்க, 3 நிறுவனம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 8 பேர்ல 2 பேர் பெண்கள், அப்ப மீதி 6 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள். ஓகேங்களா? சோ 2 பெண்கள் 6 ஆண்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரே நிறுவனத்துல வேலை செய்யல. ஓகேங்களா? சோ 2 பேருமே ஒரே நிறுவனத்துல வேலை செய்யல, வேற வேற நிறுவனத்துல தான் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தவங்க Xனா இன்னொருத்தவங்க Y. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவர்களோட சிறப்பும் வேறுபட்டது. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, நிபுணத்துவம்னு. ஸோ அவங்களோட சிறப்பும் வேற வேற. ஓகேங்களா? 2 பெண்கள் அப்படிங்கிறது தான் ஒற்றுமை. மற்றபடி பாத்தீங்கன்னா வேற வேற நிறுவனம், வேற வேற சிறப்பு, இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அவர்களில் இருவர் நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். ஓகேங்களா? அதாவது 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா நிதித்துறை, இதை பின்னாடியே எழுதிக்கலாம். இங்க பாருங்க, மொத்தமா 8 பேர் இல்லையா? அதுல 2 பெண்கள், மீதி இருக்க 6 ஆண்கள். கரெக்டா? அடுத்து 3 நிறுவனம் இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம் பாருங்க, நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லையா? சோ 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா நிதித்துறை. இங்க எழுதுறேன், 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா நிதித்துறை, இன்னும் 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா மனிதவளம், இன்னும் 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா சந்தைப்படுத்துதல். அடுத்து ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா பொறியாளர், இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கணினி. ஓகேங்களா? சோ மொத்தமா கூட்டுங்க பாருங்க, 2 4 6 8. ஓகேங்களா? சோ 8 பேர் வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப 8 பேர்த்துக்கான அந்த திறமை என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. சோ இந்த பேராகிராஃப் நமக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்து DX நிறுவனத்தில் பணிபுரிகிறார். சோ இப்ப என்ன பண்ணணும்,
ஒவ்வொன்றா எழுதணும். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஸோ ஒரு இடத்துல படிச்சுமே தான் இங்க இருக்கு. எந்த நிறுவனத்திலும் 3 நபர்களுக்கு மேல் வேலை செய்யவில்லை. இப்ப எக்ஸ் ஒய் இசட்னு இருக்காங்கன்னா எதுலையுமே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒருத்தங்க இருந்தாகணும். அதிகபட்சம் 3 தான். 3க்கு மேல போகலன்னு அர்த்தம். ஆனா 3 போட்டீங்க அப்படின்னா மொத்தமா 9 பேர் வருவாங்க. ஆனா இங்க என்னது மொத்தமா 8 பேர் தான். அப்ப ஏதோ ஒரு கம்பெனில 2 பேர் இருக்காங்க, மீதி 2 கம்பெனில உங்களுக்கு 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மாறி கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ 4 அப்படியும் வரலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நிறுவனத்தை வச்சே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நிறுவனம், அடுத்து ஒய் நிறுவனம், அடுத்து இசட் நிறுவனம். ஓகேங்களா? ஸோ 3 நிறுவனம் எழுதியாச்சு. இப்ப நிறுவனத்துக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 3 எழுதுறேன். அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு 2 1 மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 எழுதிக்கிறேன். 3 பேத்துக்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொன்னா எழுதலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. டி அப்படிங்கிறவரு எக்ஸ் நிறுவனத்துல பணிபுரியிற மனித வளத்தில் நிபுணர். அதாவது டி இங்கதான் இருக்காரு. ஓகேங்களா? சோ டி பாத்தீங்க அப்படின்னா மனித வளத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல இருக்காரு? எக்ஸ்ல இருக்காரு. ஓகேங்களா? அப்ப ஒருத்தங்க வந்துட்டாரு. அடுத்து பாருங்க, அவள் நண்பன். அவள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதால என்ன அர்த்தம்? இது பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவள் சொல்லியிருக்கிறதால இது பெண். இவங்களோட ஃப்ரெண்டு யாரு? ஜி பாத்தீங்க அப்படின்னா இசட்ல வேலை பார்க்கறாரு, ஒரு நிதிநிலை நிபுணர். இசட் ஜி. ஓகேங்களா? சோ நிதித்துறை. ஓகேங்களா? இன்னொன்னு கவனிக்கணும், இது பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பையனா பொண்ணான்னு தெரியாது. அதனால ஆணாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெண்ணாவும் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க. நான் 2யுமே எழுதி வச்சுக்கிறேன், அல்லதுன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இது கடைசியா நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ டி அப்படிங்கிறவங்க ஒரு பொண்ணு. அது அவங்க மனித வளத்துல நிபுணரா இருக்காரு. ஓகேங்களா? சோ அவங்களோட ஃப்ரெண்டு ஜி, அவங்க பாத்தீங்கன்னா இசட் நிறுவனத்துல நிதித்துறை நிபுணரா இருக்காங்க. அவங்க ஆணா பெண்ணான்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன? அடுத்து பாருங்க, ஹெச் என்பவர். இது முடிச்சாச்சா? அடுத்து ஹெச் என்பவர் மனித வளத்தில் சிறந்தவர். அவர் சந்தைப்படுத்துதலில் சிறந்தவரான பி உடன் வேலை பார்க்கிறார். ஓகேங்களா? சோ அப்ப ஹெச் அப்படிங்கிறவர் சந்தைப்படுத்துதல், சாரி ஹெச் அப்படிங்கிறது மனித வளம், பி அப்படிங்கிறது சந்தைப்படுத்துதல். ஆனால் அவர் நிறுவனம் ஒய்யில் வேலை செய்யவில்லை. ஓகேங்களா? அப்போ ஒய்ல வேலை பார்க்கல அப்படின்னா எக்ஸ்லயோ இசட்லயோ 2ல ஏதோ ஒண்ணுலதான் பார்க்கணும். 2 பேருமே சேர்ந்து பாக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சோ அடுத்து இங்க கவனிக்கணும். பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே சிறப்பு கொண்ட இருவர் ஒன்றாக வேலை செய்யவில்லை. அதாவது இப்ப மனித வளம் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க யாரு? சந்தைப்படுத்துதல் இருக்காங்க. இப்ப மனித வளம் இருக்காங்கன்னா அதே இடத்துல இன்னொரு மனித வளம் நிபுணர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு நிபுணர் தான் இருக்கணும், இன்னொரு நிபுணர் அதே சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம மனிதவள நிபுணர் போட்டாச்சு இல்லையா? சோ எக்ஸ்ல அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ எக்ஸ் வராது. சோ மீதி யார் தான் இருக்கா? இசட் நிறுவனம் தான் இருக்கு. அப்ப அந்த இசட் நிறுவனத்துல ஹெச் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? ஹெச் அப்படிங்கிறது மனித வளத்துல நிபுணரா இருக்காரு. இவரு கூட தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் இருக்காங்க? பி அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லையா? சோ பியுடன் வேலை பார்க்கிறார். உடன் அப்படின்னா கூட தான் வேலை பார்க்கறாங்க. இவர் எதுல நிபுணத்துனர்? சந்தைப்படுத்துதலில் நிபுணர். ஓகேங்களா? சோ அப்போ பாருங்க, ஜி ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, இப்ப ஹெச்சும் பியும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் வராது. ஏன்னா அவங்க சொன்னதே 3 பேருக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கன்ஃபார்மா நம்ம என்ன பண்ணியாச்சு? இசட் நிறுவனத்தை ஃபுல்லாவே ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஆளுங்களை இதுக்குள்ள போடக்கூடாது. மீதி எக்ஸோ ஒய்யோ தான் போடணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? சோ இதுதான் பார்த்தாச்சு. அடுத்து சந்தைப்படுத்துதலில் சிறந்தவரான எஃப் நிறுவனம் ஒய்யில் வேலை செய்கிறார். அப்போ எஃப் அப்படிங்கிறவரு நிறுவனம் ஒய்ல வேலை பார்க்கிறாரு. இவரு சந்தைப்படுத்துதலில் நிபுணர். சோ இதையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன கேள்வி பாருங்க. அவரது நண்பர் நிதித்துறையில் சிறந்தவர், நிறுவனம் எக்ஸில் வேலை பார்க்கிறார். சோ இவரோட ஃப்ரெண்டு யாரு?
யாருன்னு தெரியல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பேரே கொடுக்கல, அவரது நண்பர் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா துறை கொடுத்திருக்காங்க, நிதித்துறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க? நிதித்துறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இவர் யாருன்னு நமக்கு தெரியல, ஆனா எக்ஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதை நம்ம கடைசியா போடணும். அடுத்து பாருங்க, அவருடன் சிறப்புத்தன்மை கொண்டவர் ஒருவர் மட்டுமே உள்ளார். அதாவது இந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, நிதித்துறையில இருக்க அந்த ஆள் கூட இன்னும் ஒருத்தவங்க மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனில வேற யாரும் சிறப்புத்தன்மை கொண்டவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம மனித வளத்துக்கு போட்டாச்சு, இப்ப நிதித்துறையும் போட்டாச்சு. சோ இவங்க கூட ஒரே ஒரு சிறப்புத்தன்மை உடையவர் தான் இருக்காரு அப்படின்னா 2 பேரோட முடிஞ்சுது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் இருக்காங்க இந்த கம்பெனில. எக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனில 2 பேர் தான் இருக்காங்க. ஆல்ரெடி இசட்ல 3 பேர் போட்டாச்சு. மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5 பேர் வந்துட்டாங்க. மீதி 3 பேர் வந்து ஒய் நிறுவனத்துல இருக்காங்க. மீதி 3ல நம்ம ஆல்ரெடி 1 போட்டாச்சு, இன்னும் 2 பேரை போட்டா போதும், அதுவும் ஒய் நிறுவனத்துல தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இது பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து சி ஒரு பொறியாளர் மற்றும் அவரது சகோதரி இசட் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். சோ இப்போ நான் என்ன சொன்னேன்? எக்ஸும் ஃபில் ஆயிடுச்சு, இசட்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இங்க சி அப்படிங்கிறவர் ஒரு பொறியாளர்னு கொடுத்துருக்கிறதால நம்ம எதுல தான் போடணும்? ஒய்ல தான் போடணும். அப்ப சி அப்படிங்கிறவர் ஒரு பொறியாளர். ஓகேவா? ஓகே, இப்ப இதுவும் முடிஞ்சுதா? அவரது சகோதரி இசட் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். சோ இந்த இடத்துல இசட் நிறுவனத்துல பணிபுரிகிறாரா? ஓகேங்களா? சோ அப்போ சகோதரின்னு சொன்னதால அவங்க ஒரு பெண். ஓகேங்களா? சோ அப்ப பெண் அப்படிங்கறதால பாருங்க யாரு வருவாங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். சோ இதுவே ஆல்ரெடி ஜி அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணான்னு நமக்கு தெரியல, அப்ப இவங்க பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஹெச் பி, இந்த 2 பேர்ல யாரு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஹெச் இல்லைன்னா பி, இந்த 2 பேர்ல நம்ம வந்து யாரு வந்து அதுல வந்து சகோதரி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அது அப்புறமே கடைசியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர்ல யாரோ 2 பேர், யாரோ ஒருத்தங்க இல்ல 2 பேர் இல்ல 3 பேருமே கூட இருக்கலாமே, யாரோ ஒருத்தங்க பெண். ஓகேங்களா? சோ யாரோ ஒருத்தங்க பெண். இந்த 3 பேர்ல யாரு வேணா இருக்கலாம், ஆனா யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ ஆனா ஆல்ரெடி இங்க பாருங்க, மொத்தமா 2 பெண், 2ல ஒரு பெண் ஆல்ரெடி நம்ம எக்ஸ் நிறுவனத்துல சொல்லியாச்சு. அப்ப இசட் நிறுவனத்துல இருக்க 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க பெண்ணு, மீதி இருக்க 2 பேர் ஆண். அது வந்து கடைசியா நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து எந்த ஒரு பெண்ணும் பொறியாளர் அல்லது கணினியில் சிறந்தவர் இல்லை. ஓகேங்களா? சோ அப்போ கணினி இல்லைன்னா பொறியாளர்ல சிறந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே கணினி வரல, பொறியாளர் வரல. ஓகேங்களா? அப்ப இந்த 3ல யாரா வேணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ மொத்தமா 8 பேர் சொன்னேன் இல்லையா, 8 பேர்ல பாருங்க 2 4 இந்த இடத்துல 3, அப்ப 7 தான் வந்திருக்கு. இன்னும் ஒருத்தவங்க வரணும் இல்லையா? சோ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏ வரல. ஓகேங்களா? சோ ஏ வரல, பி சி டி இ வரல. ஓகேங்களா? சோ இ வரல, ஏ வரல. இந்த 2 பேர்ல இந்த இடத்துல யாரா வேணா இருக்கலாம், இந்த இடத்துல யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா நிதித்துறையே நமக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஏ அல்லது இ, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க நிதித்துறையில இருக்காங்க. அதே மாதிரி ஏ அல்லது இ, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க எந்த துறைன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்காங்க? நிதித்துறையில 2 பேர். இங்க பாருங்க, இது ஒரு நிதித்துறை, இது ஒரு நிதித்துறை, அப்ப 2 பேர் வந்துட்டாங்க. அடுத்து மனித வளத்துல 2 பேர். சோ இங்க ஒரு மனித வளம், இங்க ஒரு மனித வளம், 2 பேர் வந்துட்டாங்க. சந்தைப்படுத்துதல்ல 2 பேர், இங்க ஒரு சந்தைப்படுத்துதல், இங்க ஒரு சந்தைப்படுத்துதல், 2 பேர் வந்துட்டாங்க. அடுத்து பொறியாளரும் வந்துட்டாங்க இல்லையா? சோ யார் மட்டும் வரல? கணினி மட்டும் வரல. அப்ப கணினி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏ இல்லைன்னா இ, 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். ஒண்ணு ஏ வந்து நிதித்துறையா இருந்தா இ வந்து கணினி, இல்ல இ வந்து உங்களுக்கு நிதித்துறையா இருந்தது அப்படின்னா ஏ வந்து கணினி. சோ கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. கேள்வியை பார்த்து, கேள்வியில இருக்க ஆப்ஷனை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாமே சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த இசட் நிறுவனத்துல இருக்க 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க பெண், அதுவும் நமக்கு தெரியாது. சோ கேள்வி அதுக்குண்டான ஆன்சர் வந்தது அப்படின்னா, ஆப்ஷன் வந்ததுன்னா அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு? நோட் பண்ணியாச்சு. சோ அதை டேபிளாவும் நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்ப கேள்விக்கு போகலாம்.
ஓகேங்களா. ஸோ தெளிவா ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கவனிச்சு பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டா கூட தப்பா போயிடும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, சி எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்? சி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. சோ சி பாத்தீங்கன்னா ஒய் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். சோ ஆப்ஷன் பி ஒய். அடுத்து எந்த 2 நிறுவனங்களில் மனித வளம் சிறந்தவர்கள் வேலை செய்கிறார்கள்? சோ மனித வளம் எங்க இருக்கு பாருங்க, D1 அதுக்கப்புறம் H1. சோ எக்ஸ் நிறுவனத்திலையும் இசட் நிறுவனத்திலையும் மனித வளத்தில் சிறந்தவர்கள் இருக்காங்க. சோ எக்ஸ் அண்ட் இசட் ஓகேங்களா. சோ எக்ஸ் மற்றும் இசட். அடுத்த கேள்வி, அந்த 2 பெண்களும் ஓகேங்களா. சோ அந்த 2 பெண்களும் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. சோ பாருங்க என்னென்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து டி ஓகேங்களா. சோ அது தெரியும், டிஜியா இருக்கலாம், இல்ல டிஹெச்ஆ இருக்கலாம், இல்லைன்னா டிபியா இருக்கலாம் ஓகேங்களா. சோ அங்க போய் பாத்துக்கலாம் ஆப்ஷன்ல என்ன சொன்னேன், டிபி, டிஹெச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜி. இந்த 3ல எது வேணா வரலாம்னு சொன்னலையா. சோ 2 பெண்கள் சொல்லியிருக்கிறதால பாருங்க பி அண்ட் டி இங்க கொடுத்துருக்காங்களா. சோ இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து டி அண்ட் ஜி ஓகேங்களா. சோ இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டி அண்ட் ஹெச். சோ இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எய்தர் ஏ ஆர் பி. அப்போ 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அப்போ ஹெச் அப்படிங்கிறவர் கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் இருங்க. சோ இப்ப பாருங்க ஹெச் பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க ஹெச் என்பவர் மனித வளத்தில் சிறந்தவர், அவர் சந்தைப்படுத்துதலில் சிறந்தவரான பி உடன் வேலை பார்க்கிறார். அப்ப இதுவும் கிடையாது. சோ அடுத்து பாருங்க, சோ இங்க பாருங்க வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரியும் 2 பெண்கள் உள்ளனர், அவர்களின் சிறப்பும் வேறுபட்டது. சோ இந்த பாயிண்ட் தான், 2வது பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ணணும். சோ அப்ப வேற வேற நிறுவனத்துல வேற வேற சிறப்பு ஓகேங்களா. சோ ஆல்ரெடி வந்து ஒரு பெண் பாத்தீங்கன்னா மனித வளத்துல சிறப்பு பெற்றிருக்காங்க இல்லையா. அப்போ இங்க இருக்க மனித வளம் சேம் சிறப்பு வராது. அப்போ ஹெச் அப்படிங்கிறவர் பெண் கிடையாது. அப்போ இவர் வந்து ஆண் தான் கரெக்டா. சோ அப்ப இந்த இடத்த நம்ம விட்டுட்டோம். சோ 2வது பாயிண்ட கவனிக்கணும். சோ ஒவ்வொரு பாயிண்டையுமே கவனிக்கணும்னு சொன்னா இல்லையா. சோ அப்ப அந்த பாயிண்ட நோட் பண்ணும்போது வேற வேற நிறுவனம் தான், ஆனா 2 பேருமே மனித வளம்னு வந்திருக்கிறதால 2 பேரும் ஒரே சிறப்பு இருக்காது அப்படிங்கறதால ஹெச் அப்படிங்கிறவர் கண்டிப்பா ஆண் தான் ஓகேங்களா. அப்போ இந்த 3 பேர் கிடையாது. சோ ஜி இல்லனா பி இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ஆண் அல்லது பெண். சோ 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன வரும், இந்த டிஹெச் அப்படிங்கிறது வராது. ஏன்னா 2 பேருமே ஒரே அந்த சிறப்பு தான் பெற்றிருக்காங்க, நிபுணர் தான். அப்போ இது வராது. சோ டிஜி டிபி ஓகேங்களா. சோ இது வராது, 2 மட்டும்தான் ஓகேங்களா. அப்ப இது இல்ல. சோ பாருங்க இந்த ஏ வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா எய்தர் ஏ ஆர் பி ஏதோ ஒண்ணு வரலாம், ஒண்ணு பிடி வரலாம், இல்லைன்னா டிஜி வரலாம் ஓகேங்களா. சோ 2ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வரும். பி வந்து பெண்ணா இருந்ததுன்னா டிபி வரும், இல்ல ஜி பெண்ணா இருந்ததுன்னா டிஜி வரும் ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி எய்தர் ஏ ஆர் பி. அடுத்து கணினி நிபுணர் யார் ஓகேங்களா. சோ கணினி நிபுணர் யாரு பாருங்க, ஏ ஆர் இ ஓகேங்களா. சோ 2ல யாரோ ஒருத்தங்க தான். ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ கொடுக்கல, இ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே மாதிரி எய்தர் ஏ ஆர் பி, அதாவது ஏஇ 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு 2 பேர்ல யாரா வேணா இருக்கலாம்னா நம்ம அதை தான் டிக் அடிக்கணும் ஓகேங்களா. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, இ ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஒவ்வொரு பாயிண்டையுமே ஒவ்வொரு வார்த்தையுமே கவனிக்கணும். சோ இந்த இடத்த கவனிச்சாதான் அந்த பெண்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். 2 பேரும் வேற வேற அந்த நிறுவனத்துல பணிபுரியுறாங்க, அதே மாதிரி வேற வேற சிறப்பு பெற்றவங்க. சோ அந்த இடத்த பாயிண்ட நோட் பண்ணாதான் அந்த இசட்ல வேலை செய்யறதுல யார் பெண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ தெளிவா கவனிச்சு டேபிள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. சோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த 6 மாடல்லையுமே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா. கண்டென்ட் மட்டும்தான் மாறுமே தவிர நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அவங்க கொடுத்துருக்கிறத தெளிவா படிச்சுட்டு அந்த மாதிரி டேபிள் ஒண்ணு போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியா அவங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலுமே நம்மளால
ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே தெளிவாக நோட் பண்ணி எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸ்பீடு வரும். ஓகேங்களா? நீங்க வந்து கண்டிப்பா இது எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். பட் எந்த டைமிங்குள்ள பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வரும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் ரொட்டீனா பண்ணும்போது தான் அது மனசுலயும் பதியும், ஸ்பீடும் வரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் அப்பதான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளோட ரீசனிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.